நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு, பட்டறைமேடு, தோக்கவாடி மற்றும் எலச்சிபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் மாலை பலத்த காற்றுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இந்த திடீர் மழையால் கடந்த சில நாட்களாக வாட்டி வதைத்த வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாநகரில் ஒரு சில இடங்களில் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் சூழலில் ஞாயிற்றுக்கிழமை அன்று சேலம் பழைய பேருந்து நிலையம், கிச்சிபாளையம், களரம்பட்டி, சீலநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் கோடை வெப்பம் தணிந்தது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக 100 டிகிரியை நெருங்கிய வெயிலால் அவதிப்பட்டு வந்த மக்கள் இந்த திடீர் மழையால் மகிழ்ச்சி அடைந்தனர். தாமரைக்குளம், சோத்துப்பாறை அணை மற்றும் கும்பக்கரை அருவி பகுதிகளில் குளிர்ந்த காற்று வீசியது. மாவட்டம் திருத்தணி திரௌபதி அம்மன் கோயிலில் பாண்டவர் ஜனனம் உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது. திரௌபதி அம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி நடைபெற்ற பாண்டவர் ஜனனம் நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட பிஸ்கட் பாக்கெட்டுகளை மாலையாக கோர்த்து சுவாமி சிலைகளுக்கு அலங்கரிக்கப்பட்டு உற்சவம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள அஞ்சட்டி வனப்பகுதியில் சுட்டெரிக்கும் வெயிலை தாங்க முடியாமல் 15க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் குட்டிகளுடன் ஏரியில் புகுந்து ஆனந்தமாக குளியல் போட்டன. நீண்ட நேரம் தண்ணீரில் விளையாடி மகிழ்ந்த யானை கூட்டத்தை அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் வியப்புடன் பார்த்து தங்கள் செல்போன்களில் படம் பிடித்தனர். தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு நேற்று முதல் புதிய இரவு நேர விமான சேவை தொடங்கியது. இதன்படி சென்னையிலிருந்து மாலை 6:15க்கு புறப்படும் விமானம் இரவு 7:55க்கு தூத்துக்குடி வந்தடையும். மீண்டும் இரவு 8:15க்கு புறப்பட்டு 9:45 மணிக்கு சென்னையை சென்றடையும். பயணிகளின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று தொடங்கப்பட்டுள்ள இந்த சேவையால் தென் மாவட்ட மக்கள் மற்றும் வணிகர்கள் மிகுந்த உற்சாகம் அடைந்துள்ளனர். நாமக்கலில் முட்டை கொள்முதல் விலை 15 காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த வாரத்திற்கு முன்பு முட்டை விலை படிப்படியாக 60 காசுகள் குறைந்திருந்த நிலையில் தற்போது 15 காசுகள் அதிகரித்து ஒரு முட்டையின் கொள்முதல் விலை 4 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மற்ற மண்டலங்களில் விலை உயர்ந்தது, ஏற்றுமதி அதிகரித்தது போன்ற காரணங்களால் முட்டை விலை உயர்ந்திருப்பதாக கூறும் பண்ணையாளர்கள் வரும் வாரங்களில் மேலும் உயர வாய்ப்பிருப்பதாக கூறுகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு குருத்தோலை ஞாயிறு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. திரு இருதய பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புனித நீர் தெளிக்கப்பட்டு தொடங்கிய ஊர்வலத்தில் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலைகளை ஏந்தி ஓசானா பாடல்களை பாடியபடி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் CSI மற்றும் கத்தோலிக்க திருச்சபையினர் ஒன்றிணைந்து கையில் குருத்தோலைகளை ஏந்தி முக்கிய வீதிகள் வழியாக பாடல்களை பாடியபடி பவனியாக சென்றனர். திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர். குருத்தோலை ஞாயிறு பவனியொட்டி நாகை மாவட்டம் வீராங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் திரளான பக்தர்கள் குவிந்தனர். தமிழ்நாடு மட்டுமல்லாது வெளிமாநிலம், வெளிநாடுகளிலிருந்து பக்தர்கள் பேராலயத்திற்கு வந்தனர். அவர்கள் தென்னங்குருத்துகள், மாலை, மெழுகுவர்த்தி ஏந்தி வேண்டுதலை நிறைவேற்றினர். கடை வீதிகள், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டம் நிரம்பி வழிந்ததால் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழியில் தேர்தல் பரப்புரைக்காக வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை ஒருங்கிணைச்சேரி பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வழிமறித்து சோதனை நடத்தினர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மார்லிபந்து கிராமத்தில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு தோடர் பழங்குடியினரின் பாரம்பரிய நார்னாஸ் திருவிழா நடைபெற்றது. மூங்கில் மற்றும் பெரும்பாலான பிறை வடிவ கோயில் கூரையை மாற்றியமைத்து 60க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான ஆண்கள் பாரம்பரிய உடை அணிந்து கலாச்சார நடனமாடினர்.
வாக்காளர்களிடம் எப்படி கும்பிட வேண்டும் என்று வேட்பாளருக்கு முன்னாள் எம்பி கற்றுக் கொடுத்த சுவாரஸ்ய சம்பவம் கும்பகோணம் தொகுதியில் நடந்துள்ளது. தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளரான அசோக்குமார் அறிமுக வேட்பாளர் என்பதால் அதிமுக முன்னாள் எம்பி பாரதி மோகன் உடன் இருந்து வாக்கு சேகரிப்பதற்கு உதவி செய்தார். அதனைத் தொடர்ந்து அவரது அறிவுறுத்தல்படியே அசோக்குமார் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஜனநாயக முற்போக்கு கூட்டணியினுடைய குடந்தை சட்டமன்றத்தினுடைய வேட்பாளர். தருமபுரி மாவட்டத்தில் கோடை வெயில் 100 டிகிரி எட்டியுள்ள நிலையில் வெப்பத்தை தணிக்க மக்கள் நீச்சல் குளங்களை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். செந்தில் நகரில் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் ராஜாஜி நீச்சல் குளத்தில் ஏராளமான சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் திரண்டு குளித்து மகிழ்ந்தனர். அங்கு சிறுவர்களுக்கு நீச்சல் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தாம்பரத்தில் 270 கடிகாரங்களை தேர்தல் பறக்கும் படையினர் கைப்பற்றினர். தாம்பரம் அடுத்த கூடாங்கல் சேரியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி நடராஜன் என்பவரது வீட்டில் நடைபெற்ற நினைவு தின நிகழ்வில் பெண்களுக்கு வழங்க வைக்கப்பட்டிருந்த 270 கடிகாரங்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் பரிசுப் பொருட்கள் வழங்கக்கூடாது என்ற விதிமுறையை மீறியதாக அதிகாரி சாருலதா தலைமையிலான குழு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கம்பம் தொகுதி வேட்பாளராக PLA ஜெகநாத் மிஸ்ரா அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியினர் கம்பம் நகர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். புதிதாக கட்சி நடத்தி வரும் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கியதை கண்டித்தும் மதுரை மண்டல வழக்கறிஞர் அணி நிர்வாகி சுபாஷ் சந்தருக்கு வாய்ப்பு வழங்க கோரியும் தொண்டர்கள் முழக்கமிட்டனர். மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டிக்கு எதிராகவும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் வரும் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்ய வலியுறுத்தி இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. சார் ஆட்சியர் ஆக்கிரதி சேத்தி தலைமையில் மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்ற இப்பேரணி RV அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. தலைக்கவசம் அணிந்து பதாகைகளை ஏந்தியபடி சென்ற தன்னார்வலர்கள் ஜனநாயக கடமையையும் சாலை விதிகளையும் கடைபிடிக்க பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலம் அருகே பெட்டிக்கடைகளில் 200 ரூபாய் கள்ள நோட்டுகளை கொடுத்து பொருட்கள் வாங்கிய நபரை காவலர்கள் கைது செய்தனர். பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் நடத்திய சோதனையில் திருவாரூரைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரிடமிருந்து 200 ரூபாய் கள்ள நோட்டுகள், இருசக்கர வாகனம் மற்றும் செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். அவரிடம் இந்த சதி செயலின் பின்னணியில் இருப்பவர்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கோவையில் வேகமாக இயக்கப்பட்ட தனியார் பேருந்திலிருந்து தவறி விழுந்த மூதாட்டி உயிரிழந்தார். கோவை புதூர் பகுதியில் மிக வேகமாக சென்ற தனியார் பேருந்தின் முன்பக்க கதவு வழியாக மூதாட்டி காமாட்சி தவறி விழுந்தார். பலத்த காயமடைந்தவர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தார். வணிகர்களுடைய கோரிக்கைகளை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குதான் தங்கள் வாக்கு என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். எங்களுடைய கோரிக்கைகளை ஆளும் கட்சியிடம் கொடுத்திருக்கோம், எதிர்கட்சி கூட்டணியிடம் கொடுத்திருக்கிறோம். எல்லா அரசியல் கட்சிகளுடைய கோரிக்கைகள் வந்த பிறகு எங்கள் கோரிக்கைகள் யார் யார் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அதை ஆட்சி மன்ற குழுவில் வைக்கப்பட்டு அதை தீர்மானித்து எங்களுடைய வாக்கை யாருக்கு என்பதை அறிவிக்கிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சேத்தூரில் நடைபெற்ற பங்குனி பொங்கல் திருவிழாவில் 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் விரதமிருந்து பூக்குழி இறங்கி வழிபட்டனர். சேத்தூர் மேட்டுப்பட்டியில் உள்ள மாரியம்மன் கோயிலில் கடந்த 21ஆம் தேதி பொங்கல் விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் விரதமிருந்து அலகு குத்தியும் கரகம் சுமந்தவாறும் நீண்ட வரிசையில் காத்திருந்து பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். மருத்துவ காரணங்களுக்காக விடுபடுத்திக் கொண்டு திமுக வேட்பாளர் நேர்காணலில் பங்கேற்ற நீலகிரி அரசு பேருந்து நடத்துனர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். கூடலூர் அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராக பணியாற்றும் நெடுஞ்செழியன் மருத்துவ காரணங்களுக்காக விடுப்பு கேட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர் திமுக வேட்பாளர் நேர்காணலில் கலந்து கொண்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியானதால் அவர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காஞ்சிபுரத்திலிருந்து பிரச்சார பயணத்தை தொடங்குகிறார். தேரடி பகுதியில் மாலை 4 மணி அளவில் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சுந்தரை ஆதரித்து பரப்புரையை தொடங்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் நித்யா சுகுமாரையும் ஆதரித்து பரப்புரை மேற்கொள்கிறார்.
அச்சத்தின் காரணமாகவே தவிக தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாக திருச்சி கிழக்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகரன் தெரிவித்துள்ளார். இது ஒன்றும் சினிமா கிடையாதுங்க, வந்து டான்ஸ் ஆடிட்டு போறதுக்கு. இது தொகுதிங்க, மக்கள் பண்ணீங்க, இது கள பண்ணீங்க. களத்துல யாரு வேலை பார்க்கறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியுமா? 30 நாள் சவால் விடுறாங்க. 30 நாள் விஜய் வந்து களப்பணி பார்க்க சொல்லுங்க, மக்களை பார்க்க சொல்லுங்க. திமுகவின் பி டீம் தாவேக்க என அதிமுக எம்பி இன்பதுரை விமர்சித்துள்ளார். அதிமுக வெற்றியை தடுக்கவே தவிக உருவாக்கப்பட்டுள்ளதாக அதிமுக மாநிலங்களவை எம்பி இன்பதுரை கூறியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜய் இரட்டை மனநிலையில் இருப்பதாலேயே 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாக கூறினார். திடீர் உப்புமா, திடீர் சாம்பார் மாதிரி தான் தவிக. எனவே அவங்க புதுசா கட்சிகளால், அதாவது அது வந்து வாய்ப்பிழந்தவர்களின் கூடாரமாக அது மாறிடுச்சு. திருப்பூர் வடக்கு தொகுதியில் விதிமுறையை மீறி பட்டாசு வெடித்த அதிமுகவினரை காவலர்கள் எச்சரித்தனர். திருப்பூர் வடக்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் MSM ஆனந்தனை வரவேற்க கட்சி நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தனர். தேர்தல் விதிமுறையை மீறி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பட்டாசுகள் வெடித்ததாக காவலர்கள் வழக்கு பதிவு செய்ய முயற்சி செய்தனர். அப்போது அதிமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் எச்சரித்தனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் NR காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் கோபிகா பூப்பறித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கலித்தீர்த்தால் குப்பத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் மலர் சாகுபடி செய்து கொண்டிருந்த பெண்களுடன் பூப்பறித்துக் கொண்டே ஆதரவு திரட்டினார். எனக்கு வாக்களிக்கிறத விட நம்ம மக்கள் முதல்வர் NR ஐயாவுக்கு வாக்களிக்க போறாங்க. அவங்களுக்காக தான் நாங்க வாக்கு சேகரிக்கிறோம், அவங்களுக்காக தான் ஓட்டு போட போறாங்க. சேலம் வடக்கு தொகுதி வேட்பாளராக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் மீண்டும் அறிவிக்கப்பட்டதால் சேலம் அஸ்தம்பட்டி பகுதியில் திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் திமுகவினர் வழங்கினர். இதனிடையே 2வது முறையாக புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜாவுக்கு மேளதாளங்கள் வழங்கி திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் எல்லைப் பகுதியில் சாலையின் நடுவே விழுந்து முத்துராஜா வணங்கினார். தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி கிராமத்தில் கண்மாயை முடி சுற்றுவட்ட சாலை அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீர்வழிப்பாதையை மறைக்காமல் மேம்பாலம் அமைத்தே சாலை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ராஜபாளையம் சங்கரன் கோவில் நெடுஞ்சாலையில் போராட்டம் நடத்தினர். தேர்தல் நேரத்தில் நடைபெற்ற இந்த மறியலால் அதிகாரிகள் விரைந்து பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரி மாநிலத்திற்குட்பட்ட காரைக்கால் பகுதியில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு ரங்கோலி நிகழ்ச்சி நடந்தது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் தேர்தல் துறையுடன் இணைந்து மகளிர் சுய உதவிக்குழுக்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் காரைக்கால் கடற்கரை சாலையில் வண்ணக்கோலங்களை வரைந்தனர். அதில் நேர்மையாக வாக்களிக்கவும் மற்றும் வாக்களிப்பது நமது உரிமை போன்ற வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை திரௌபதி அம்மன் கோயில் பங்குனி திருவிழாவின் 4ஆம் நாளில் பீமன் வீதி உலா விமரிசையாக நடைபெற்றது. மகாபாரத கதையை நினைவூட்டும் வகையில் ஏராளமான பக்தர்கள் பீமன் வேடமணிந்து ஆயுதங்களுடன் ஊர்வலமாக சென்று வீரத்தை வெளிப்படுத்தினர். குடிநீர் வசதி இல்லாததால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக திருவாரூர் மாவட்டம் அகரவயல் கிராம மக்கள் பிளக்ஸ் போர்டு வைத்துள்ளனர். பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் இந்த போராட்டத்தை அறிவித்திருப்பதாக மக்கள் கூறுகின்றனர். இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டம் மயிலாப்பூர் கிராம மக்களும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டினர். 55 ஆண்டுகளாக பட்டா வழங்கவில்லை என்றும் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறி போராட்டத்தை அறிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியை அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு ஒதுக்காததால் அதிருப்தியடைந்த அவருடைய ஆதரவாளர்கள் திமுக குமரி மேற்கு மாவட்ட அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக தலைமை மறுபரிசீலனை செய்து பத்மநாபபுரம் தொகுதியில் மீண்டும் அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி கோஷங்கள் எழுப்பினர்.
அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சிக்கு திருவிக நகர் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள பொற்குடி ஆம்ஸ்டாங் சென்னை பசுமை வழிச்சாலையில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனது கணவர் கொலைக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் எதிர்க்கட்சித் தலைவருக்கு நன்றி என்று தெரிவித்தார். தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு எங்களுக்கு ஒரு தொகுதி கொடுத்திருக்கிறாங்க. அது திருவிக தொகுதி. அதிக வாக்கு பெற்று வெற்றி பெறுவோம். ஐயா அவர்கள் என்னுடைய கணவர் கொலைக்கு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வராரு. சட்டசபையிலும் பேசிட்டு வராங்க. என்னுடைய கணவர் கொலைக்கு நீதி கிடைக்கணும், அதுக்காக நான் போராடுறேன். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பள்ளி மாணவர்கள் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க ஸ்கேட்டிங் செய்தும் சிலம்பம் சுழற்றிவாறும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஒரத்தநாடு அரசு பாரதிதாசன் கலைக்கல்லூரியிலிருந்து தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் நிறைவடைந்தது. இதில் NCC சாரண சாரணியர் JRC மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே மயான பாதை இல்லாததால் உயிரிழந்த முதியவரின் உடலை அடக்கம் செய்ய முடியாமல் இருளர் இன மக்கள் தவிக்கின்றனர். மயானத்திற்கு செல்லும் பாதையில் தனிநபர் ஒருவர் பள்ளம் வெட்டியதால் மாற்று வழி குறித்து மாவட்ட நிர்வாகத்தின் உதவியை எதிர்பார்க்கின்றனர். இந்நிலையில் இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து வரும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 7 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தேர்தலில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு பார் கவுன்சில் தேர்தல் நடத்தப்பட்ட நிலையில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தற்போது நடைபெற உள்ளது. தமிழகத்தில் 166, புதுச்சேரியில் 2 வாக்குச்சாவடி மையங்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். மொத்தம் 1,540 வழக்கறிஞர்கள் வாக்களிக்க உள்ளனர். இந்த தேர்தலில் 143 பேர் போட்டியிடுகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பிரபு பாரியூர் கொண்டத்துக்காளியம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்து பிரச்சாரத்தை துவங்கினார். பின்னர் கோயில் வளாகத்தில் இருந்த பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் சேலம் தெற்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜே வினோத்தை அறிமுகம் செய்யும் கூட்டத்தில் கூட்டணி கட்சியினர் மற்றும் நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர். சாத்தான்குளத்தில் தந்தை ஜெயராஜ் மற்றும் மகன் பெனிக்ஸ் கொலை வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 காவலர்களுக்கான தண்டனை விவரங்களை மதுரை மாவட்ட நீதிமன்றம் திங்கட்கிழமை அறிவிக்கிறது. காவல் நிலையத்தில் வைத்து தாக்கப்பட்டதில் இருவரும் உயிரிழந்தது கொலைதான் என நீதிமன்றம் ஏற்கனவே உறுதி செய்திருக்கும் நிலையில் குற்றவாளிகளின் சொத்து விவரங்கள் மற்றும் நடத்தை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை காலை விசாரணை தொடங்கியதும் தண்டனை விவரங்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பத்தூர் நகர் பகுதியில் 100% வாக்களிப்பதை வலியுறுத்தி விளையாட்டு வீரர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட தேர்தல் அலுவலர் சிவசவுந்தரவள்ளி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணியில் கராத்தே, குத்துச்சண்டை, ஸ்கேட்டிங், தடகளம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு வீரர்கள் உட்பட சுமார் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் கார் மீது மினி லாரி மோதி விபத்து ஏற்பட்டது. திருப்பதி கோயிலுக்கு சென்றவர்கள் சாமி தரிசனம் செய்துவிட்டு காரில் முருக்கம்பட்டு பகுதியில் திருத்தணி நோக்கி வந்து கொண்டிருந்தபோது அவர்கள் மீது எதிர் திசையில் சென்ற மினி லாரி மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்களை காவல்துறையினர் மீட்டு திருத்தணி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேலு இளைஞர்களுடன் சேர்ந்து குத்தாட்டம் போட்டு உற்சாகத்தை வெளிப்படுத்தினார். சன்னியாசிக்குப்பம் கிராமத்தில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த வேலு ட்ரம்ஸ் இசைத்த இளைஞர்களுடன் நடனமாடினார். தேனி அருகே அள்ளிநகரம் வீரப்ப ஐயனார் கோயில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது. முன்னதாக குதிரை வாகனத்தில் சாமி ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார். சிவவாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்வில் தேனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிகர நிகழ்ச்சியான சித்திரை திருவிழா ஏப்ரல் 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்ததை கண்டித்து திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த தேர்தலில் ஊத்தங்கரை தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் தோல்வியடைந்த நிலையில் இந்த தேர்தலிலும் அதே கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
ராமநவமியை முன்னிட்டு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சீதாராம ஆஞ்சநேயர் கோயிலில் 3வது நாளாக பரதநாட்டியம் நிகழ்ச்சி நடைபெற்றது. சந்தப்பேட்டை பகுதியில் உள்ள சீதாராம ஆஞ்சநேயர் கோயிலில் ராமநவமியை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை முதல் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் 3வது நாளாக நடைபெற்ற பரதநாட்டியம் நிகழ்ச்சியில் ஏராளமான சிறுமிகள் கலந்து கொண்டு பரதநாட்டியம் ஆடினர். புதுச்சேரி வைத்துக்குப்பம் மீனவர்களை சந்தித்த இலங்கை தென்னிந்திய இணை தூதர் தொண்டைமான் கேஜீஸ்வரன் அவர்களது குறைகளை கேட்டறிந்தார். புதுச்சேரியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவரிடம் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து கோரிக்கைகளை முன்வைத்த மீனவர்கள் வாழ்வாதாரம் மற்றும் எல்லை தொடர்பான சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினர். இந்நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக வேட்பாளர் ராமலிங்கம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் காய்ந்த செடி கொடிகளில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. காரமடை சாலையில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் திடீரென காய்ந்த செடி கொடிகள் தீப்பிடித்து எரிந்தன. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை அடுத்த மணிக்கொல்லை கோழிப்பண்ணை அருகே 6 கிலோ கஞ்சாவை விற்பனைக்காக வைத்திருந்த இருவரை போலீசார் கைது செய்து கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சத்திரம் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த 2 நபர்களை விசாரணை செய்தபோது அவர்கள் விற்பனைக்காக சுமார் 6 கிலோ கஞ்சா போதைப் பொருட்களை வைத்திருந்தது தெரியவந்தது. சீர்காழி பகுதியைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ், நவீன் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே சுவாமி விவேகானந்தர் இளைஞர் மன்றம் சார்பாக மாரத்தான் போட்டி நடைபெற்றது. குலசேகரம் பகுதியில் தொடங்கி சிதறால் பகுதி வரை 10 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை மண்ணடி முத்தியால்பேட்டையில் உள்ள மல்லிகேஸ்வரர் கோவிலில் பங்குனி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் மல்லிகேஸ்வரர், மரகதாம்பாள் மற்றும் மற்ற மூர்த்திகள் பவனி வந்தனர். மேளதாளம் முழங்க பக்தர்களின் சிவசிவா மல்லீஸ்வரா என்ற கோஷம் முழங்க தேரோட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி வைகை அணையில் ராட்சத பலூனை மாவட்ட ஆட்சியர் பறக்கவிட்டார். தேனி மாவட்டத்தில் 100% வாக்களிப்பை உறுதி செய்யும் வகையில் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வைகை அணையில் ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான ரஞ்சித் சிங் ராட்சத பலூனை பறக்கவிட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் சுற்றுலா பயணிகளுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் வழங்கினார்.